ஹலோ வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன். நாங்கள் இன்றைக்கு எங்களோட சேனலில் ரொம்பவும் சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியான ஒரு பன்னுண்டை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கும். இந்த பன்னை செய்து காட்ட போகிறது அவன் யூஸ் பண்ணாமல் தான். அதனால வீட்டில் அவன் இல்லாதவங்களுக்கு கூட இலகுவான முறையில் இந்த பன்னை செய்து முடிக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். வெல்கம் பேக் டு இல்லத்தரசி ஃபுட் சேனல். முதல்ல தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். கோதுமை மா 2 கப், உப்பு தேவையான அளவு, கோகோனட் ஆயில் 4 டேபிள் ஸ்பூன், சுகர் 4 டேபிள் ஸ்பூன், ஃப்ரெஷ் மில்க் 160 ml, ஈஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ ஸ்டார்ட்டுக்கு நாங்கள் ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கொள்வோம். சுத்தமான ஒரு பவுலில் இளம் சூடான ஃப்ரெஷ் மில்கை ஆட் பண்ணுங்க. அதோட சுகரை ஆட் பண்ணுங்க. இரண்டையும் சிறிதளவு மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஈஸ்ட் பெர்ஃபெக்டான விதத்தில் ஆக்டிவேட் ஆக வேணுமென்றால் கட்டாயம் பால் இளம் சூடான விதத்தில் இருக்க வேண்டும். அதோட ஈஸ்ட்டை சேர்த்து நன்கு மிக்ஸ் பண்ணி அது ஆக்டிவேட் ஆகும் வரை ஒரு பக்கமாக மூடி வைக்கிறேன். ஆஃப்டர் 10 minutes ஈஸ்ட் ரொம்பவும் பெர்ஃபெக்டான விதத்தில் ஆக்டிவேட் ஆகிருக்கு. அது உங்களாலே பார்க்க முடியும். இது அப்படியே ஒரு பக்கமாக எடுத்து வைத்து விட்டு பன்னுக்குரிய டோவை செய்வேன். சுத்தமான ஒரு போலை எடுத்து அதில் கோதுமை மாவை ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பை சேர்த்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெண்டையும் நன்கு மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். அதோட ஆக்டிவேட்டான ஈஸ்ட்டை சேர்த்து அதில் ஆயிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் நன்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நன்கு பிசைந்து இது போல ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டோவை எடுத்துக்கொள்வோம். டோக்கும் கூடவே அந்த போலுக்கும் நன்கு ஆயிலை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போதான் அது பொங்கி வரும்போது ஒட்டாமல் இருக்கும். டோவை கவர் பண்ணி அது டபுள் சைஸ் ஆகும் வரை ஒரு பக்கமாக வைப்பேன். ஒன் ஹவருக்கு பிறகு தேவையான அளவு டபுள் சைஸாக இருந்த பன்னுக்கு தேவையான விதத்தில் டோ ஈக்குவலாக பிரித்து கொள்வோம். முதல்ல இது போல டோ 4க்கு டிவைட் பண்ணிக்கொள்வோம். நான் 4 உருண்டைகளாக டிவைட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதில் ஒன்று எடுத்து ரோல் பண்ணிக்கொள்வோம். இதுபோல் ரவுண்ட் ஷேப்புக்கு ரோல் பண்ணிக்கொள்ளவும். ரோல் பண்ணி எடுத்த டோக்கு மேலே இதுபோல் ஒரு ப்ரஷ்ஷால் மில்கை அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு மேலே எல்லாம் தூவிக்கொள்கிறேன். அதன் பின்னர் மீண்டும் சிறிதளவு ரோல் பண்ணிக்கொள்கிறேன். மறுபக்கம் பிரட்டி திரும்பவும் மில்கை அப்ளை பண்றேன். ஆல்ரெடி செஞ்சது மாதிரி திரும்பவும் எல்லாம் தூவிக்கொள்கிறேன். ஃபைனலாக ரோல் பண்ணி சரியான ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துக்கொள்வேன். தேவையான அளவு ரோல் பண்ணியதும் இதுபோல் ஷார்ப்பான ஒன்றால் 4 பகுதிகளாக டிவைட் பண்ணிக்கொள்கிறேன். ஆகவே மெல்லியதாக ரோல் பண்ணி விடாமல் ஓரளவு திக்னஸாக ரோல் பண்ணவும். இதுதான் நாங்கள் செய்ய போகிற பண்டை ஷேப். ஃப்ரை பண்ண முன்னுக்கு அதை கவர் பண்ணி 20 minutes ரெஸ்ட்டில் வைக்கிறேன். மீதமுள்ளதையும் சேம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி செய்து எடுத்துக்கொள்வோம். ஆஃப்டர் 20 minutes நான் பன்னை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஃப்ரை பண்ண தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கொள்கிறேன்.
தேவையான அளவு எண்ணெய் சூடானதும் நான் இப்போ ஃப்ரை பண்ணி கொள்ள போகிறேன். ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வைங்க, இல்லாட்டி வெளிப்பகுதி மட்டும் ஓவராக ஃப்ரை ஆகி உள் பச்சையாக இருக்கும். ரெண்டு பக்கமும் ஈவனாக ஃப்ரை ஆகும் வரை பிரட்டி விடவும். இது போல கோல்டன் ப்ரௌன் நிறத்தில் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதிக அளவு மெல்லியதாக ரோல் பண்ணாம கொஞ்சம் திக்னஸாக ரோல் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இது போல ஒரு திக்னஸான ஒரு பன் கிடைக்கும். ஃப்ரை பண்ணின பன்னை நன்கு ஆற விடவும். பன்ன ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டு பன்னை கார்னிஷ் பண்ண தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பன்னை எடுத்து அதில் முழுவதுமாக கட் பண்ணாம தேவையான ஃபில்லிங்ஸ் எல்லாம் வச்சக்கூடிய மாதிரி சிறிதளவு கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி இதை கார்னிஷ் பண்ணிக்கொள்ளும். நான் ஃபர்ஸ்ட்டுக்கு லெட்யூஸ் லீஃபை வச்சேன். அதன் பிறகு சிறிதளவு பெப்பர் அண்ட் சால்ட் தூவின எக் ஸ்லைஸை வைக்கிறேன். மிடில் அனியன் ரிங்ஸோட டொமேட்டோ ஸ்லைஸை வைக்கிறேன். கூடவே குழந்தைகளுக்கு ரொம்ப விருப்பமான சீஸையும் ஆட் பண்றேன். அப்போ விருப்பமாக அவங்க சாப்பிடுவாங்க. ஃபைனலாக சாஸ் கொஞ்சம் ஆட் பண்றேன். இதுதான் நான் கம்ப்ளீட் பண்ணின செசமி ஃப்ரைட் பன். இது போல இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் செய்து எடுத்துக்கோங்க. இந்த செசமி ஃப்ரைட் பன் இலகுவாக செய்ய முடியும் என்பதால நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணுவீங்க என நம்புறேன். இன்றைய காலகட்டத்தில் கடைகளில் வாங்காம உங்களோட வீட்டில் இந்த பன்னை ட்ரை பண்ணீங்க என்று சொன்னால் ரொம்ப இலாபகரமானதாகவும் அதே நேரம் ரொம்பவும் ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல ரெண்டாம் கமெண்ட் செலெக்ஷன்ல உங்களோட கமெண்ட்டும் செலக்ட் பண்ணப்படலாம். இன்ஷா அல்லாஹ் இதுபோல் மற்றும் ஒரு ரெசிபியில் சந்திக்கும் வரை இது உங்கள் இல்லத்தரசி.